வணக்கம் மருத்துவ சொந்தங்களே, மருத்துவ உறவுகளே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிவகரந்த சட்னி அரைக்க போகிறோம். இது எத்தனை பேர் எவ்வளோ நாள் சாப்பிட்ருப்பீங்களா சாப்பிட்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. மருத்துவத்துக்காக மட்டும்தான் தெரியும். ஆனால் சமையலுக்கு பயன்படுத்தலாமா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும் தெரியாதுன்னு எனக்கு தெரியல. இது சமையலுக்கு பயன்படுத்தலாம். சட்னி அரைச்சி சாப்பிட்லாம், பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்லாம், மற்ற கீரைகளை மாதிரி கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். எப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும். உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது, ரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடியது. இது போகர் 7000 சொல்லியிருக்கக்கூடிய கருசாலை கற்பத்தில் ஒரு மிக அற்புதமான மூலிகையாக இது திகழுது. அது எங்களுக்கு நேற்றுக்கு தான் நாங்கள் அந்த சிவகரந்தைங்கிறது வாங்கினோம். வாங்கிட்டு எல்லாம் தரித்து நிழல் படம் எல்லாம் காய போட்டாச்சு. அதை பார்த்தோன்னையும் எனக்கு திரும்ப அது பழைய ஞாபகம். கொஞ்சம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். அது பொரியல் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் சாப்பிட்டே ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. அதுக்கு பின்னால் கீரை கிடைக்கல, அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இப்போ பூரா இளங்கீரையாக பூ பூக்கிறதுக்கு முன்னால் நேற்றுக்கு வாங்கிட்டு வந்தோம். அதனால் இன்றைக்கி ஒரு பொரியல் பண்ணிடலாம், அப்படியே மக்களுக்கும் இந்த தகவலை சொல்லிடலாம், போய் சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி பொரியலுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது போக இது சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா போடணும், பச்சை மிளகாய். இது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்தம்பருப்பு, ஒரு பிஞ்சு சீரகம், இவ்வளோதான். வேறெல்லாம் எதுவும் பெருசாவெல்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த கீரையை பொடியாக நறுக்கிட்டு வெங்காயம் மிளகாய் தாளிச்சுட்டு இந்த கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து, ஒரு பிஞ்சு சீரகம், இதை 3ஐயும் பொன்னிறமாக வறுத்து ஒரு நைஸாக ஒரு குறப்பாக ஒரு பொடி பண்ணி வச்சுட்டு, இந்த கீரை வறுத்து முக்கால்வாசி வெந்து இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் இந்த பொடியை மேலே தூவி விட்டு கொஞ்சம் தேங்காய் பூவும் தூவி விட்டு வறுத்து எடுத்துட்டோம்னா சரியாக போயிடும். முக்கியமான ஐட்டம் எதுன்னு கேட்பீங்க, போடலின்னு உப்பு. அந்த உப்பும் கீரைக்கு ஒரு பாதி இதுக்கு பின்னால் உப்பையும் போட்டு மற்ற இந்த சரக்குகளை போட்டு இறக்கணும்னு சொன்னேன். நல்லா பொழுகுன்னு வறுத்து இறக்கணுன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த ருசியெல்லாம் சொல்லவே முடியாது. எந்த கீரையிலையும் இவ்வளோ ருசி வராது. ஆராக்கீரை செஞ்சு சாப்பிட்டோம்னா எவ்வளோ ருசி இருக்குமோ அதே மாதிரி இந்த கீரையிலையும் அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் அதை செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் கீரையை நறுக்கிட்டு வந்துடுறேன், செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன். செஞ்சு சாப்பிட்டுட்டு சுவை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு அனுபவம் இருக்குது. அதனால் அந்த நம்ம மருத்துவ சொந்தங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, பிறருக்கும் சொல்லுங்கள். அதை சாப்பிட்டுட்டு ருசி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். பழனி ஸ்ரீ வாலாம்பிகா அறக்கட்டளையிலிருந்து மருத்துவர் ராதாமணி செல்வராஜ். நன்றி, வணக்கம். அவ்வளோதான். இப்போ கீரையை அரிஞ்சாச்சு, வடைச்சட்டியை வச்சு இந்த பருப்புகளை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு, வெங்காயம் மிளகாய் போடுறோம். இது போட்டு நல்லா வணங்கணும், பொன்னரமாக வரணும். வந்ததுக்கு பின்னால் கீரை போட்டுவிட்டுறலாம். கீரை போட்டுவிட்டுட்டு இந்த பருப்பு அரைச்சி எடுத்துடலாம். நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு கீரை ஒரு முக்கால்வாசி தான் வெந்ததுக்கு பின்னால் தேங்காய் பூவும் இந்த அரைச்ச பருப்பு ரெண்டையும் போட்டு தேவையான உப்பையும் போட்டு மூடி வச்சு அந்த தண்ணி சிந்துறதுக்கு பின்னால் நல்லா பொழுன்னு வறுத்து எடுத்தோம்னா சிவகரந்த பொரியல் ரெடி. எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க. நன்றி. இப்போ தண்ணி ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இந்த பக்குவத்தில் தான் இந்த பொருள்களை சேர்க்கணும். தண்ணி ஓரளவுக்கு சுண்டி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் அதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு பிஞ்சு சீரகம் குறப்பாக அரைச்சி வச்சுருந்தது, இதையும் போட்டுக்கலாம். கூடவே தேங்காய் பூ
சுரவி வச்சுருக்கிறேன். நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நமக்கு தேங்காய் பூ கூடுதலாக வேணும்னா கூடுதலாக போட்டுக்கலாம். இல்லை மீடியமாக இருந்தால் போதுன்னா மீடியமாக போட்டுக்கலாம். அல்லது தேங்காய் பூ வேண்டான்னு சொன்னாலும் அவங்க அதை போடாமலே வச்சுக்கலாம். சரிங்களா? அது அவங்களுடைய சாய்ஸ். இப்போ எல்லாம் போட்டாச்சு. அவ்வளோதான். ஒரு 4 விசில் திருப்பினோம்னா இந்த தண்ணி பூரா சுண்டிடும். சுண்டுனதுக்கு பின்னால் பார்த்தீங்களா, போடவே தண்ணி சுண்டிடுச்சு. சுண்டுனதுக்கு பின்னால் இது அப்படியே ஒரு 2-3 தடவை ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வச்சுருந்து அப்படியே இப்படி நல்லா பிரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கீரையை சாப்பிட்டு பாருங்கள் எல்லோரும். அதுக்கப்புறமா அதனுடைய டேஸ்ட்டை சொல்லுங்கள். டேஸ்ட் ஒரு ஊக்கு இருந்தாலும் கூட இதனுடைய மருத்துவ குணங்கள் கூடுதலாக இருக்குது. மறக்காமல் அந்தந்த சீசனில் கிடைக்கும்போது எல்லா மக்களும் பயன்படுத்தணுங்கிறது எங்களுடைய ஆசை. ஏன்னா இதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம். ஒவ்வொரு மூலிகையுமே கடவுள் கொடுத்த வரம். அதை நம்ம இன்றைக்கி நிறைய பேர் அதனுடைய குணங்கள் தெரியாமல் அதை பயன்படுத்தாமையே போயிடுறோம், தவிர்த்துறோம். அது என்ன ஏது எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தாமையே போயிட்டு தவிர்த்துறதையே. அந்த மாதிரி இல்லாமல் வரக்கூடிய காலங்களில் மக்கள் எல்லோரும் இது போன்ற அதிசயமாக கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான கீரைகளையும் மூலிகைகளையும் பயன்படுத்தணும். ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் எல்லாமே மற்றது எல்லாமே நம்ம ஈஸியாக ஜெயிச்சுட்டு போக முடியும் இன்றைய காலகட்டங்கள் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதல். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு அபூர்வமான இதுகளில் கீரை வகைகள், சூப்பு வகைகள் அந்த மாதிரி இதுகளில் சந்திப்போம். பழனி ஸ்ரீ வாலாம்பிகை அறக்கட்டளையிலிருந்து மருத்துவர் ராதாமணி செல்வராஜ். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.